வதக்கியாச்சு. குருமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி இருந்தால் போதும். நார்மல் தக்காளி தான். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸை எடுத்துருக்கேன் நான். அதனால் வந்து ஒரு 7 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப சின்னது. ஒரு 7 வெங்காயம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 கிலோ இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா 100 தக்காளி இருக்கும். இது இருந்தால் குருமா செய்கிறதுக்கு போதும். இந்த மாதிரி ரேஷியோவில் வெங்காயமும் தக்காளியும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி ரேஷியோ ரொம்ப முக்கியம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், சோம்பு சேர்த்து போட்டதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2 வாட்டி கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கலாம். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த வெங்காயம் தான் இந்த டேஸ்ட்டே, குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தில் ஒரு 1/4 பங்கு அந்த மாதிரி தான் தக்காளி சேர்க்கணும் குருமாவுக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்து பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது குருமாவுக்கு, அளவாக தான் சேர்க்கணும். பூண்டு அதிகமாக போட்டாலும் அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். தக்காளி அதிகமாக போட்டாலும் குருமாவோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். கரெக்டாக இந்த வெங்காயம் தக்காளி ரேஷியோ மட்டும் கரெக்டாக எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தக்காளி பீஸ் வந்து கட் பண்ணி போகிறப்ப பெருசாகவே போடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து வதங்கி வர்றதுக்கும் தக்காளி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவு நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் சோம்பு தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான், குழம்புத்தூள்லாம் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேணாம். இப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். அடுத்து நல்லா கொதிக்கிறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா
பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சது அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமா வந்து தோசை பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். இது இன்னும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கணும். இன்னும் நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றி அது கொதிக்க விடணும். இப்போ இந்த குருமாக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுக்கலாம். அந்த உப்பில் பார்த்திங்கன்னா பாதி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பாதி உப்பு, ஏன்னா இது சுண்டுறப்ப உப்பு வந்து அதிகமாகிடும். பாதி அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இன்னும் கெட்டியாகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. தண்ணி நிறையா ஒரு 2 பங்கு தண்ணியை நிறையா ஊற்றி இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ இது நல்லா சுண்டி கொதித்து வரணும். இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓரளவு கொதிக்கணும். இப்போ குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு பார்த்திங்கன்னா பாதி உப்பு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். தோசைக்கு குருமா ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கு இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். குருமா பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கெட்டியாயிடும். ஓரளவு தண்ணியாக இருக்கிறப்ப எடுத்துட்டோம்னா தான் அது ஆற பார்த்திங்கன்னா குருமா மட்டும் கெட்டியாயிடும். அதுக்காக தான் ஓரளவு கொதிச்சாவே நம்ம இறக்கிடுறோம். இப்போது இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா தோசைக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் குருமா.